கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் சொல்லுங்கக்கா. செலவே இல்லாத பரிகாரமா பார்த்து சொல்லுங்க. எனக்கு கடன் பிரச்சனை மட்டும் இல்ல, வீட்ல சாப்பாட்டுக்கே கஷ்டங்கிற நிலைமை தான் இருக்கு. தன தானியங்கள் சேர்றதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க. கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க. இப்படி பணம் சம்பந்தப்பட்ட கமெண்ட் நம்ம சேனல்ல அதிகமா வந்துகிட்டு தான் இருக்கு. என்னதான் டெய்லியும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் இன்னமும் நிறைய பேரோட தேடல் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா இந்த பணம் இல்லைன்னா இன்னைக்கு வாழ்க்கையே கிடையாதுங்கிற நிலைமையில தான் நாம இருக்கோம். பணத்துக்கான தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க அதற்கான தேடல்களும் நமக்கு அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் மாசத்தோட கடைசி நாள். வெறும் வெங்காய தோல் மட்டும் இருந்தாலே போதும், பணம் கோடி கோடியா உங்ககிட்ட சேர ஆரம்பிக்கும். கோடி ரூபாய் கடனும் தீரும். நீங்க கேட்ட மாதிரி செலவே இல்லாத ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 30ஆம் தேதி, மாசத்தோட கடைசி நாள், அதுவும் செவ்வாய்க்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். இந்த செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா அங்காரகனோட முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அருள் இருந்தாலே நமக்கு இருக்கக்கூடிய கோடி ரூபாய் கடன் கூட ஒரு நொடியில காணாமல் போகும்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அங்காரகனோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை நாள்ல சூட்சமமான முறையில நாம செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் நமக்கு உறுதுணையா இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோட சேர்த்து மாச கடைசியும் நமக்கு இருக்கு. இந்த ஏப்ரல் மாசம் ஃபுல்லா நிறைய பேருக்கு நிறைய விதமான பண கஷ்டங்கள் இருந்திருக்கும். கடனை கட்ட முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். பண தேவைகள் பூர்த்தி ஆகாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். எதிர்பார்த்த பணம் வராம இருக்கும். இப்படி பணம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனைய நாம எல்லாருமே இந்த ஏப்ரல் மாசத்துல ஏதோ ஒரு வகையில ஃபேஸ் பண்ணிருப்போம். இப்படிப்பட்ட பணம் சார்ந்த பிரச்சனைகள் அடுத்த மாசத்துக்கு, அதாவது நாளைக்கு பிறக்கக்கூடிய மே மாசத்துக்கு நம்மள பின்தொடர்ந்து வராம இருக்கிறதுக்கு இந்த மாச கடைசி நாள்ல நாம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்துல 9 மிளக பர்ஸ்ல எப்படி வைக்கணுங்கிறத பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ அந்த பரிகாரத்தை பண்றவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாராளமா 2 பரிகாரத்தையும் நீங்க ஒன்னா சேர்த்து செய்யலாம். இதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். வீண் விரைய செலவுகள் குறையறதுக்கு, தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, இன்னும் சொல்ல போனா வேலை கிடைக்கிறதுக்காக கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒரு சிலருக்கு வருமானம் நிரந்தரம் இல்லாம இருக்கும். நிரந்தர வருமானம் கிடைக்கிறதுக்காக கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். வீட்டுல தன தானியங்கள் பெருகிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். குறிப்பா கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசத்தோட கடைசி நாள்லயும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு மட்டும் செஞ்சா போதுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு மாசத்தோட கடைசி நாள்லயும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். அடுத்ததா இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும். உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தோ ஆபீஸ்ல இருந்தோ நீங்க செய்யக்கூடாது.
அடுத்ததா இந்த பரிகாரத்தை நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செய்யலாம். சரி, இப்ப தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெங்காயத்தோல் நமக்கு தேவைப்படும். இன்னைக்கு நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயத்துல இருக்கக்கூடிய தோலையே இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். புதுசா வெங்காயம் எடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அடுத்ததா 2 கற்பூரத்தை எடுத்துக்கோங்க. சாதாரண கற்பூரம் இருந்தாலே போதும். இதுக்கு ஒரு அகல் விளக்கு நமக்கு தேவைப்படும். இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு செவ்வாய்கோரை நேரம், அதாவது 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்படி குறிப்பிட்ட இந்த நேரத்துல என்னால செய்ய முடியல, நான் வேற எந்த டைம்ல செய்யலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான இடத்துல அமைதியான மனநிலையில நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை உங்க வீட்ல ஹால்ல இருந்து பண்றது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். இப்படி தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு கை கால் முகத்தை கழுவிட்டு அமைதியா நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெங்காய தோலை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது நீங்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா பணத்துக்கான ஸ்விட்ச் வேர்ட்ஸ கூட நீங்க சொல்லலாம். பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் சொல்லும் போது ஐ எம் எ மணி மேக்னட்னு சொல்லலாம். பணத்துக்கான ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்லும் போது ஃபைண்ட், கவுண்ட், இந்த ஸ்விட்ச் வேர்டை கூட நீங்க சொல்லலாம். தமிழ்லயும் அஃபர்மேஷன்ஸ நீங்க சொல்லலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸையோ அப்படி இல்லைன்னா ஸ்விட்ச் வேர்ட்ஸையோ நீங்க சொல்லுங்க. இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அகல் விளக்குல இந்த வெங்காயத்தோலை போட்டுட்டு அதுல கற்பூரம் வச்சு நீங்க ஏத்தி வச்சிருங்க. அந்த நெருப்பு எரிஞ்சு முடிகிற வரைக்குமே நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு அந்த நெருப்ப உங்க கண்ணால பாத்துக்கிட்டே பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ உங்க மனசுக்குள்ளேயோ வாய்விட்டோ நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இந்த நெருப்பு எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நீங்க ஊதி விட்டுருங்க. உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சிட்டதா நினைச்சுக்கிட்டே இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி நீங்க ஊதி விடுங்க. இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்தி இருக்கக்கூடிய வெங்காயத்தோல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஏன்னா இந்த வெங்காயத்தோல் தாந்திரீக பரிகாரங்கள்ல முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். அந்த வகையில பணத்துக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் பண கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய கெட்ட சக்திகளையும் நீக்கிறதுக்காக தான் வெங்காயத்தோலை வச்சு நாம இந்த பரிகாரத்தை செய்யறோம். நம்பிக்கையோட இன்னைக்கு நான் சொன்ன முறைப்படி இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயமா இந்த பரிகாரத்தை செய்யும் போதே ஒரு நல்ல மாற்றங்களை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. உங்க மனசுல நல்ல நம்பிக்கை ஏற்படும். நம்மளால சமாளிக்க முடியுங்கிற தைரியமும் தெம்பும் இந்த பரிகாரத்தை செய்யும் போதே உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து பணம் வர்றதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யும் போது அதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.